ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு ஆர்ட் ஃபார் ஆல் வித் ஷமீம். ஸோ இன்றைக்கி தேர்ட் டே கிளாஸுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் என்னெல்லாம் ட்ரா பண்ணணுன்னு பார்த்துட்டோம். செகண்ட் டே கிளாஸில் லைன்ஸ் வச்சு ட்ரா பண்ணுறதை பார்த்துட்டோம். இன்றைக்கி வேவ்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வேவ்ஸ் அப்படின்னதுமே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது வந்து கடல் அலைகள் வரையும் போது வர அந்த இது தான் வரும் இல்லைங்களா. ஸோ அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப க்ரியேட்டிவாக நம்மளால் வேவில் வந்து ட்ரா பண்ண முடியும். அது என்ன ட்ராயிங்கிறது இப்போ பார்க்க போகிறீங்க. நிறைய ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேவ்ஸ்லேருந்து க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் அதை விட ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு ட்ராயிங்கை வந்து நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேவ்ஸில் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு இதை மட்டும் சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஹம்ப்புன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த ஹம்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. வேவ் வரைஞ்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த வளைவுகள் எல்லாமே ரொம்ப அழகாக வரும். தெரியுதுங்களா என்ன வரைஞ்சிட்டோம் அப்படின்ட்டு? இதுக்குள்ளே வரைகிறது எல்லாமே வந்து வேவ்ஸ் கிடையாதுங்க. வேவ் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா நான் இன்னொரு வேவ் கூடவே போட்டு காட்டுறேங்க எப்படி வேவ் வந்து வருது அப்படிங்கிறது. வேவில் நான் உங்களுக்கு இன்னொரு ட்ராயிங்கும் நான் கண்டிப்பாக பண்ணி காட்டுறேன். இது எல்லாமே ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது செப்ரேட் கிளாஸாகவே எடுக்க போகிறீங்க. எப்படியெல்லாம் வந்து ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கணும், எந்த மாதிரியான ஸ்ட்ரோக்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து பழகணும் அப்படிங்கிறது எல்லாமே தனித்தனி வீடியோஸாக நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ட்ராயிங் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, ஒரு ஹாபியாக கூட வச்சுருப்பீங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பார்த்து நீங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணிங்களோ அது எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், நம்ம வேவ் போடுற மாதிரியே போட்டிருக்கோம் இல்லைங்களா. இப்படி தான் வந்து இன்டர்மீடியேட் லெவலில் பேசிக் எனக்கு எல்லாமே தெரியுங்க. ஆனால் இன்டர்மீடியேட்டில் எனக்கு இது எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா தாராளமாக இன்டர்மீடியேட் லெவலில் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை விட ரொம்ப அழகாக நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் வேவ்ஸ் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்ங்க நல்லா பார்த்துக்கோங்க. வேவ் வந்து நம்ம வேறு டைரக்ஷனில் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல வேவ்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. இதுவும் வந்து நல்லா கர்வ்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இது இந்த மாதிரியான இதெல்லாமே வரைய முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேவில் வந்து ட்ரா பண்ண முடியும். ஓகேங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட இது வந்து முடிஞ்சது. வேவ்ஸ் வச்சு எப்படி ட்ரா பண்ணுறது, எங்கெல்லாம் வேவ்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ பேசிக்காக குழந்தைங்க வரைகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான இதெல்லாமே ட்ரை பண்ணலாங்க. வேவ்ஸ் எதனால் லேர்ன் பண்ணும்
நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த வேவ்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக உங்களால் ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த கிளாஸஸ்க்காக பாருங்கள், நான் போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க.